அப்புறம் எப்படி சுந்தராம்பாள் பெயரை மட்டும் இவ்வளவு சுத்தி சுத்தமாக உச்சரிக்கிறாய்? சுந்தரியின் பெயரை எத்தனை தடவை சொல்லி சொல்லி கேட்டு ரசித்திருக்கிறேன். இங்கு வந்து முகாம் போட்ட நாளிலிருந்து இந்த பெயரை பல பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். சுந்தராம்பாள் எங்கே நாட்டியம் ஆடினாலும் அந்த சபையே அந்த ஆட்டத்தில் மயங்கி தேன் குடிச்ச வண்டு மாதிரி மயங்கி நிற்குமாமே. அவளுடைய பாதங்கள் பூமியிலேதான் ஆடுகிறதா என்ற சந்தேகமே வந்துவிடுமாமே. அந்த அற்புதமான நடனத்தை இன்றைக்கு தன்னந்தனியாக நான் மட்டும் ரசிக்கப் போகிறேன் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. I am very happy. Come on சுந்தராம்பாள், let's go. இல்லை, இந்த சுந்தரி ஒரு வெள்ளையனுக்கு முன்னால் ஒருபோதும் ஆடமாட்டாள். ஏன் ஆடமாட்டாய்? உனக்கு என்ன வேண்டும்? பொன் வேண்டுமா? உன்னை மூழ்கடிக்கும் அளவிற்கு பொற்காசுகளை தலையில் கொட்டுகிறேன். ரத்தினங்கள் வேண்டுமா? உன் இல்லம் முழுக்க நவரத்தினங்களை பதிக்கிறேன். நீ இருக்கும் திருக்கோட்டியூரே வேண்டுமா? உடனடியாக சாசனம் எழுதி கொடுத்து விடுகிறேன். பாகனேரி வேண்டுமா? இல்லை பட்டமங்கலம் வேண்டுமா? எதை வேண்டுமானாலும் கேள், எழுதி கொடுத்து விடுகிறேன். எனக்கு உன்னுடைய நாட்டியம் வேண்டும். பாகனேரி, பட்டமங்கலம், திருக்கோட்டியூர் இவையெல்லாம் என்ன உனது மாமியார் வீட்டு சீதனமா? நீ எனக்கு அளந்து கொடுக்க? தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நகரங்கள், தனித்தனி நாடுகள், நீ எப்படி எனக்கு அதையெல்லாம் தந்துவிட முடியும்? தனித்தனி நாடு. You see சுந்தராம்பாள், இனிமேல் அதெல்லாம் தனித்தனியாக இருக்காது. எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நாடாக எங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொந்தமாக போகிறது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு உரிமையாக போகிறது. கனவு காணாதே அக்னியு. ஒரு நாளும் அப்படி ஒரு நிலை தமிழ் மண்ணிற்கு ஏற்படாது. இங்கு பிறந்த எங்கள் வீர மறவர்கள் தங்கள் வேலாலும் வாளாலும் உங்கள் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் துண்டு துண்டாக உடைத்தெறிவார்கள். மரக்குலத்து ஆடவர்கள் அத்தகைய வீர செயலில் ஈடுபடுவார்கள் என்றால் மறவர் குல மங்கையர்கள் தங்கள் கற்பெனும் திறத்தால் தங்கள் கணவன்மார்களுக்கு கவசமாக துணை நிற்பார்கள். தனது கற்பின் வலிமையால் மதுரை எம்பதியையே தீக்கிரையாக்கிய கண்ணகியின் வரலாறு உனக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அது போன்ற எத்தனையோ பத்தினி தெய்வங்கள், எத்தனையோ பேரின் வரலாறு எங்கள் தமிழ் மண்ணில் உண்டு. புலியை முரத்தால் அடித்து துரத்திய தமிழச்சியின் வழிவந்த நாங்கள் இந்த பிரிட்டிஷ் புலியை துரத்த மீண்டும் அதை ஏந்த வேண்டிய நிலை வந்தால் நிச்சயம் அதை செய்தே தீர்வோம். பொருட்களை விற்க வந்த உங்கள் கிழக்கிந்திய கம்பெனி மனிதர்களை அவ்வளவு எளிதாக வாங்கிவிட முடியுமா? எங்கே வந்து நின்று என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? நாட்டியம் ஆட வந்த பெண்மணிக்கெல்லாம் நாடால வந்த எங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி என்ன தெரியும்? நான் உன்னை அழைத்ததே எங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி பேசுவதற்காக இல்லை, உன் நாட்டியத்தை கண்டு களிப்பதற்காக, உன் அழகை ரசிப்பதற்காக. பாடு, ஆடு, அள்ளி கொடுக்கிறேன், வாங்கிக் கொண்டு ஓடு. நிறுத்து! எங்கள் புனிதமான நடன கலையை பற்றி உனக்கு அவ்வளவு அலட்சியமா? பரதம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? பாவம் என்பதில் உள்ள பா, ராகம் என்பதில் உள்ள ரா, தாளம் என்பதில் உள்ள தா, இந்த மூன்றும் சேர்ந்துதான் பரதம் என்று பெயர் பெற்றது. ஒரு பெண்ணிடம் உள்ள கலைத்திறன் முழுவதையும் நளினமாக வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த கலை நயத்தையோ பரதத்தின் சிறப்பையோ அறியாமல் அதை ஒரு கேளிக்கையாக நினைப்பவர்கள் முன்னால் இந்த சுந்தரி ஒருபோதும் ஆடமாட்டாள். நான் பலமுறை சொல்லியும் கேட்காமல் நீ மீண்டும் மீண்டும் ஆட்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறாய். இனி அந்த முயற்சியை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு போகத்தான் நானே நேரில் வந்தேன். இதுதான் எங்கள் தமிழ் மரபு. இதுதான் ஒரு தமிழச்சியின் வீரம். உன் பெயர் அக்னியுவாக இருக்கலாம், ஆனால் எங்கள் சுந்தரி உண்மையிலேயே அக்னி. உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவாள். ஜாக்கிரதை!
முடியாது கல்யாணி. வீண் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்காதே. வெளியே எங்கேயும் செல்வதற்கு உனக்கு அனுமதி கொடுக்க முடியாது. கிளியை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருப்பது போல் ஏன் என்னை வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? நான் சுதந்திரமாக எங்கேயும் செல்லக்கூடாதா? எப்போதும் இந்த வீட்டிற்குள் தான் அடைத்து கிடக்க வேண்டுமா? அம்பலக்காரரின் தங்கையாக பிறந்தால் கிடைக்கும் தண்டனை ஆயுது. ஏனம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாய்? சின்னம்பலம் உன் நன்மைக்காக தான் பேசுகிறார். உன் அண்ணனிடம் இப்படியெல்லாம் பேசலாமா? ஏன் அண்ணா பேசக்கூடாது? தினமும் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை இந்த காடை கோதாரி முகத்தை தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் வெளியில் சென்று மற்ற யார் முகத்தையும் பார்க்க கூடாதா? தோழிகளை சந்திக்க கூடாதா? கல்யாணி, நீ வெளியே செல்வதுதான் இப்போது பிரச்சனை. அதனால் உனக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடக் கூடாது. அதனால் தான் சொல்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது? அப்படி பார்த்தால் நம் பெரிய அண்ணனுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம். அதற்காக அவர் என்ன எப்பொழுதும் வீட்டிலேயே அடைந்து கிடக்கிறாரா? சுற்றியுள்ள எல்லா ஊர்களுக்கும் சென்று கொண்டுதானே இருக்கிறார். தங்கச்சி, பெரிய அம்பலத்தின் நிலைமை வேறு, உன் நிலைமை வேறு. நீ ஒரு பெண் பிள்ளை என்பதால் தான் உன் பாதுகாப்பு கருதி இந்த அளவிற்கு யோசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பெண் பிள்ளை என்றால் சாதாரணமா? புலியை முரத்தால் துரத்தி அடித்தாளே ஒரு தமிழச்சி, அவளும் ஒரு பெண்தானே. நான் யார்? மாவீரன் வாளுக்கு வேலியின் தங்கை. என் அண்ணன் என் சின்ன அண்ணாவிற்கு எந்த அளவுக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதே அளவிற்கு எனக்கும் கற்றுக் கொடுத்து என்னையும் ஒரு வீராங்கனையாகத்தான் வளர்த்திருக்கிறார். எளிதாக எவரும் இந்த கல்யாணியிடம் நெருங்கிவிட முடியாது. நீ சொல்வதெல்லாம் சரிதான் கல்யாணி, நானும் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதில் நிச்சயம் வித்தியாசம் இருக்கிறது. ஆண் பிள்ளைகள் செய்யும் சில வீரதீர செயல்களை பெண் பிள்ளைகளால் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து குடும்பத்திற்காக நாம் செய்யும் செயல்களை அவர்களால் செய்ய முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் நீ இவர்களின் பேச்சை கேட்பதுதான் சரி. நீங்களும் இவர்களோடு சேர்ந்து கொண்டு என்னை வெளியில் போகக்கூடாது என்கிறீர்களா? அப்படி இல்லை அம்மா. நம் பாகநேரியில் விரைவில் திருவிழா நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ வெளியில் சென்று உனக்கு ஏதும் ஆகிவிட்டால் அது பெரும் பிரச்சனையாகிவிடும். அதனால்தான் கருத்த ஆதப்பன் நீ வெளியில் செல்வதற்கு அனுமதி தர மறுக்கிறான். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன? நான் வெளியில் செல்லக்கூடாது, அவ்வளவுதானே? சரி, நான் எங்கும் செல்லவில்லை, வீட்டிற்குள்ளேயே இருக்கிறேன். இப்பொழுது திருப்தி தானே? விதி, எல்லாம் என் விதி. அழாதே தங்கச்சி. சின்னம்பலம், இந்த ஒரு முறை என்ன, அவளை வெளியே அனுப்பலாம் என்கிறாயா? தங்கச்சி அழுகிறது. கல்யாணி, இப்போது நீ எதற்காக வெளியே செல்ல வேண்டும் என்கிறாய்? என் தோழிகளை சந்திக்க வேண்டும், அவர்களுடன் பாண்டி விளையாட வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் அனுமதியை கேட்கிறேன். சரி, நான் அவர்களை இங்கே அழைத்து வர சொல்கிறேன். நீ இங்கேயே விளையாடு. ஏன்? நான் வெளிக்காற்றை சுவாசிக்க கூடாதா? நான் எங்கும் போகவில்லை, இங்கேயே இருக்கிறேன். பாவம் பா கல்யாணி, அவள் நிலைமையையும் யோசிக்க வேண்டும். அவள் வெளியில் எங்கும் செல்வதில்லை. அவள் வருத்தத்தை போக்க ஏதாவது செய்யப்பா. சரி, கல்யாணி விளையாட வெளியே போகட்டும். ஆனால் அவளுக்கு பாதுகாப்பாக ஒரு வீரனை அனுப்புவேன். என்ன அண்ணா இது? நான் வெளியில் சென்று விளையாட நினைப்பதே சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் அங்கு ஒருவனை எனக்கு பாதுகாப்பாக அனுப்பினால் என்னை கண்காணிக்கிறேன் என்ற பெயரில் என்னையே முறைத்து பார்த்து கொண்டிருப்பான். நீங்களே யோசித்து பாருங்கள் அம்மா. ஒருவன் எப்போதும் நம்மையே பார்த்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? என்னடா இந்த வாழ்க்கை என்றல்லவா இருக்கும். இதோ பார் கல்யாணி, நீ வெளியே போக வேண்டும் என்று நினைத்தால் நான் உன்னுடன் அனுப்பும் வீரனின் பாதுகாப்போடு போ. அப்படி இல்லை என்றால் நீ அழுதாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. நீ வெளியில் எங்கும் போக கூடாது. சரி சரி, உங்கள் விருப்பம். வீரனின் பாதுகாப்போட நான் செல்கிறேன். பொன்னம்பலம், வருகிறேன் ஐயா. இவனா அம்பலம்? ஏய், அந்த அம்பலம் இல்ல, இவன் பேரு பொன்னம்பலம். ஆமா, இவனுக்கு தான் காலே இல்லையே, இவனா காவலுக்கு? ஏ காட, அவன் நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மேல இருந்து கீழே விழுந்து காலை முறிச்சுக்கிட்டான். அதனாலதான் நம்ம பெரிய ஏசமா அவனை இங்கே தங்க வச்சுட்டாங்க. ஓ, காலு போனாலும் இந்த வீட்டுல வேலை கொடுப்பாங்களோ? நீ கவலையே படாத. நீ சமைக்கும் போது உன் வாய் வெந்தாலும் இங்கதான் தங்க வைப்பாரு. ரொம்ப ஆட்டினா வெட்டிடுவேன். அம்மனுக்கு நேர்ந்துகிட்டது. பாவம் அந்த அம்மன். எசமா, பொன்னம்பலம், சொல்லுங்க எசமா. கல்யாணி வெளியே செல்கிறாள். நீயும் அவளோடு சென்று அவள் கூடவே இருந்து பாதுகாப்பாக இங்கு திரும்ப அழைத்து வர வேண்டும். உத்தரவு எசமா. வா மேகநாதா, செல்வோம்.
சின்னம்மா, இவனை கூட்டிக்கிட்டு விளையாட போறீங்களா? இவன் நடக்கிறதே பாண்டி விளையாடுற மாதிரி தான் இருக்கு. இவன் இங்கேயே இப்படி முறைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறான். இவனையும் நான் உடன் அழைத்து சென்றால் என் தோழிகள் இவனை பார்த்து பயந்து ஓடி விடுவார்கள். இப்ப என்ன, இவன் உங்க கூட வரக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமாம். விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். கடை கௌதாரி, பொன்னம்பலம், முன்ன நான் பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கியே. உடம்பு கிடம்பு சரியில்லையோ? என்ன இவன் எதை கேட்டாலும் பொம்மை மாதிரி நிக்கிறான்? வாயை திறந்து ஏதாவது பேசியா? நீ சாப்பிட்டியா? சாப்பிடல. இதுக்கு மட்டும் வாயை திறக்கற? சரி சரி, வா வந்து சாப்பிட்டு போ. சின்னம்மாவுக்கு பாதுகாப்பா போகணும். ஆமா, பெரிய படைத்தலைவர் பாதுகாப்பு கொடுக்கறாரு. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? யோ, நீ இப்ப போனேன்னா திரும்புறதுக்கு ராத்திரி ஆயிரும்யா. அது வரைக்கும் சாப்பிடாமலையா இருப்ப? வந்து ஒரு புடி புடி. இல்ல, சாப்பாடு எனக்கு வேணாம். கௌதாரி, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கோம்? முருங்கிக்காய் சாம்பாரு, மெதுவடை போட்டு மோர் குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், வடை, பாயாசம். என்ன பொன்னம்பலம், சமையல் வகையை கேட்டு நாக்கு ஊறுது போல இருக்கு. ஒழுங்கா வந்து சாப்பிடு. இல்ல, வேணாம். ஓ, சின்னம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறியா? சின்னம்மா, நீங்களே அவனை சாப்பிட சொல்லுங்க. போய் சாப்பிட்டு விட்டு வா. சரிங்க சின்னம்மா. பொன்னம்பலம் வா, நீயும் வா வா. கௌதாரி, அவன் என்னுடன் வருவதே எனக்கு பிடிக்கவில்லை என்கிறேன். இதில் அவனுக்கு விருந்தளித்து தெம்பாக அனுப்பி வைக்க போறாயா? ஐயோ சின்னம்மா, அவனுக்கு சாப்பாடு போடுறது அவன் உங்க கூட வரக்கூடாதுல, அதுக்குதான். கௌதாரி, நீ என்ன சொல்கிறாய்? அவன் போய் நிம்மதியா சாப்பிடுவான், ஆனா அதுக்கப்புறம் அவன் உங்க கூட வர முடியாது. ஏன்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் கொல்ல பக்கத்துல தானே இருக்க போறான். என்னடி சொல்கிறாய்? சின்னம்மா, சாப்பாடு உடம்புக்கு தெம்பு மட்டும் கொடுக்காது, சில நேரத்துல வயிற்றுக்கு சிக்கலும் கொடுக்கும். அப்படிப்பட்ட சாப்பாடு தான் அவன் சாப்பிட போறான். சின்னம்மா, நீங்க தைரியமா போங்க, இன்னைக்கு பொன்னம்பலத்துக்கு விடுமுறை. அப்பாடா, நான் சொல்கிறேன். கௌதாரி, கல்யாணி வருகிறாள் பார். கல்யாணி, இப்போது நீங்க வருவாய் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காமல் வருபவள் தான் கல்யாணி. உண்மையில் ஆச்சரியம்தான். எளிதில் உன் அண்ணன்கள் உன்னை வெளியில் செல்ல அனுமதிக்க மாட்டார்களே, எப்படியடி வந்தாய்? அதுவும் துணைக்கு யாரும் இல்லாமல் தனியாக வேறு வந்திருக்கிறாய். அதை ஏன் கேட்கிறாய்? என் பாதுகாப்பிற்காக ஒருவனை என்னுடன் அனுப்பினார்கள். அவனை ஒரு மாதிரி சமாளித்து வீட்டிலேயே இருக்கும்படி செய்துவிட்டுதான் வருகிறேன். கல்யாணி, நீ கில்லாடிதான். சரி, அது இருக்கட்டும். இவ்வளவு நேரமாக பாண்டி விளையாடி கொண்டிருந்தீர்களா? ஆமாம். வா விளையாடுவோம். வேண்டாம், பாண்டி ஆடி ஆடி அலுத்து விட்டது. வேறு விளையாட்டு ஏதேனும் விளையாடுவோம். குலை கொலையா முந்திரிக்காய், குழஞ்சு போன கத்திரிக்காய் விளையாடுவோமா? அதுவும் வேண்டாம். நொண்டி அடிச்சான்? அதுவும் வேண்டாம். வேறு என்னதான் விளையாடுவது? கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி விளையாடுவோமா? கல்யாணி சொல்வது சரிதான். கண்ணாமூச்சி விளையாடி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நான் தயார். வாருங்கள். யார் முதலில் விளையாடுவது என்று கரம் போட்டு பார்ப்போம். கல்யாணி, நீதான் ஒத்தை. நீதான் கண்ணை கட்டிக்கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் ஒளிந்து கொள்வோம். இது எத்தனை என்று சொல். தெரியவில்லை. இது எத்தனை? தெரியவில்லையடி. கண்களை கட்டிவிட்டு எத்தனை என்று கேட்டால் எவ்வாறு சொல்ல முடியும்? ஏய், எங்கடி இருக்கிறீர்கள்? செண்பகம், பேச்சி, கல்யாணி!
ஐயோ, யாராவது ஓடி வாருங்கள்! யாராவது வாருங்கள்!